இமானுவேல் சேகரனுடைய படுகொலை அதை மீண்டும் தூசி தட்டுவதற்கான சட்டத்தில் எங்கேயாவது இடம் இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுது. அவர் என்ன முத்துராமலிங்க அவரால் ஐயா இமானுவேல் சேகரனை என்ன திட்டப்பட்டது, என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டது, அக்டோபர் 11 1957 இரவு 10:40க்கு அவர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார். காமராஜர் அவர்கள் கொலைக்கு காரணம் என்றால் இவர் முத்துராமலிங்க தேவர் வந்து ஐயா இமானுவேல் சேகரன் படுகொலையில் விடுதலை அடையப்படுறார். முத்துராமலிங்க தேவரை காப்பாற்றுறது ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர். அதையா மேல்முறையீட்டுக்கு ஐயா காமராஜர் அவர் எடுத்துட்டு போல. ஆனால் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு அப்பீலுக்கு போச்சுன்னு சொல்கிறாங்க. அதை சான்று காட்ட சொல்லுங்க, அவங்கள சான்றுகளை காட்ட சொல்லுங்க. இமானுவேல் சேகரன் அங்கே மிலிட்ரிலே இல்லைங்கிறாங்கல்ல, இராணுவத்திலே. ஐயன்ய மாவீரங்கிறது இமானுவேல் சேகரன் எங்களை பொறுத்தளவு. ஸ்ரீ தேவர் கரிகால பாண்டியர், சில இடங்களில் கரிகால மல்லர்னும். இயேசுவே மெய்யான தேவன், தேவரின் குலங்காக்கும் தேவையா யார் முருகையான்னு சொல்லுது, யார் முருகனை சொல்லுது. ஈசனுக்கும் அந்த பேர் இருக்கு. தேவர் என்ற ஒரு பட்டம், தேவர் என்பது பட்டம், நாயக்கர் என்பது பட்டம். ஆனால் இப்போ ஸ்ரீ அப்படிங்கிறது தமிழ் பேரா? முக்குளத்தோர்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கான குடிப்பேராக இருக்கிறது பகிரங்கமாக இந்த இடத்துல வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் அவங்க தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் தொடர்ந்து மல்லரும் மறவரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுனீங்க. ஆனால் இப்போ தமிழ் குடிகளுக்குள்ளேயே ஒரு மோதல் போக்க பார்க்க முடியுது. எனக்கு உள்ளங்கையில் ரத்தம் இருக்கு, உடல் முழுவதும் காயம். நான் பட்டேன். என்னை காலம் காலமாக ஒடுக்கியவன் வந்து தன்னை உணர்ந்து என்னோட நட்பு கரம் நீட்டினாத்தே வந்து தமிழ் தேசியம் சாத்தியமாகுமே. ஒருத்தர் உசிலம்பட்டில் இருக்கார். அவர் வந்து இமானுவேல் சேகரை முத்துராமலிங்க கால் தூக்கிட்டு போடுவானா சொன்னார். அவருடைய பிறப்பும் இறப்பும் ஒன்றுதே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை நிறுவட்டும். ஐயா முத்துராமலிங்கத்தோட பிறப்பும் இறப்பும் ஒன்றா நிறுவுங்க. ரெண்டாவது, மரத்தின் வயிற்றில் பிறந்து இஸ்லாமியரோட மார்பில் பால் கொடுத்தவர். சரி, அதுவும் வந்து ஏஆர் பெருமாள் அவர்கள் முடிசூடா மன்னனும் முத்துராமலிங்க தேவரும் என்ற நூலில் வந்து அப்படி ஒரு வார்த்தையே இல்லைங்க. புரிஞ்சுங்களா? அவரோட இமானுவேல் சேகரனுடைய கொலை வழக்கில் அவர் மேலே அவ்வளோ அவதூறு வழக்குகள் சொல்லப்படுது. அது கூட இல்லைன்னு நிறுவ. மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோல்வியை தழுவாத தலைவர்னாங்க. அதுக்கும் சான்றுகள் கொடுக்கப்பட்டுச்சு. சரி, தேசிய தலைவர் என்று சொல்லப்படும். இல்லை, அவர் ஆப்பநாடு மரவர் சங்க தலைவர். குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் மீட்பு களத்தினுடைய நிறுவன தலைவர் ஸ்ரீ தேவர் கரிகால பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழர் மீட்பு களம் நீங்கள் பொதுத்தளத்தில் இருக்கிறதுனால கூடுதலாக இந்த கேள்வியும் சேர்த்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்ரீ தேவர் கரிகால பாண்டியர், சில இடங்களில் கரிகால மல்லர்னும் குறிப்பிடுறீங்க. ஸ்ரீங்கிறது ஒரு வடமொழி சொல், தேவர் அப்படிங்கிறது வேறொரு அவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க. மல்லர் பாண்டியர் ஒரு ஒரு குழப்பமாக வினோதமாக இருந்த மாதிரி இருக்குல்ல, இல்லையா? இல்லை, அதாவது முதல்ல வந்து குடியடையாளமே இங்கே பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, இந்த மண்ணுக்கான அரசியல் தமிழர்களுக்காக இல்லை. யார் தமிழர் என்று தெரிவதற்கு ஒரே சான்று அவர்களுடைய குடிதே. எந்த குடி, தொழில் வழி மரபன்னு. அதன் அடிப்படையில் தான் என்ன வந்து தாய்மொழி வச்சு இப்போ முடியாது. நீங்கள் வீட்டில் ஒரு மொழி பேசுவீங்க, அண்ணன் பிரிட்டோ அவர்கள், நான் ஒரு வீட்டில் ஒரு மொழி பேசுவேன். நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறது தமிழ். இல்லை, அது பொதுமொழி தானே, தாய்மொழின்னு ஒன்று இருக்கும்ல. ஆமாங்க, தாய்மொழின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தாங்க அதிகாரம் வந்து பறிபோகுது. அந்த இடத்துல தான் அதிகாரம் பறிபோகுது. அப்போ நீங்கள் 3 பேர் மாற்று மொழி பேசுகிற மக்கள் வந்து என்னை ஓரங்கட்டி நீங்கள் மேலே உட்காந்துக்கிறீங்க. இந்த 70 ஆண்டு காலமாக அதே நடக்குது. அதற்காக வந்து என்ன அப்படின்னா, இந்திய சாதி பட்டியல் எந்த இடத்துலையும் தேவர் என்பது சாதியாக குடிப்பெயராக எந்த இடத்துலையும் இல்லை. அது குடிப்பெயர் கிடையாது. அப்போ நம்மளுடைய தமிழர் மண்ணில் தமிழர்களுக்கான வரலாற்று தளத்தை மீட்டெடுக்கும் நோக்கோடு நம்முடைய பயணங்கள் வரும்போது மருதநில மக்களுடைய வாழ்வியல் என்ன, வரலாறு என்ன, அவர்களை பட்டியலிருந்து வெளியில் கொண்டு வரும் என்ற ஒற்றை நோக்கோடு நம் போராட்டத்தை கையில் எடுக்கும் பொழுது இதே மரவர் குடிகள் வந்து தேவர் என்ற ஒரு பட்டம், தேவர் என்பது பட்டம், நாயக்கர் என்பது பட்டம். ஆனால் இப்போ ஸ்ரீ அப்படிங்கிறது தமிழ் பேரா? இல்லை, ஸ்ரீ என்பது தமிழ் பேர் அல்ல. அதை நம்ம மாற்று கருத்தில். அது வந்து இன்றைக்கு வந்து பிற்காலங்களில் வந்து அப்படின்னு பார்த்தா வடமொழி பேராத்தையும் தேவர் என்பது வடமொழி பேராத்தையும் வரும். புரிஞ்சுங்களா? அது வந்து தேவர் என்பது தலைவன், இறைவனை குறிக்கக்கூடிய சொல். மாண்புமிகு இறைவனை குறிக்கக்கூடிய சொல். அப்போ இந்த பட்டங்கள் எதனால் போடுறோம் அப்படின்னா, வரலாற்றில் குறுக்கீடு செய்து பெரும் சிக்கலை உருவாக்குவதற்கான சதித்திட்டம் ஒன்று நடக்குது. ஆனால் இந்த பட்டங்கள் எல்லாமே பொதுவான பெயர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு சாதியினரும் தங்களுக்கான பட்டங்களாக பயன்படுத்துகிறத மாற்று சமூகம் கிளைம் பண்ணுறது ஒரு மோதல் போக்கு உண்டாக்காதா? இல்லை, எந்த சமூகத்திற்கான பட்டம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம்.
இப்போ நாடாருங்கிறதும் ஒரு பொதுவான பெயர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலியாருங்கிறதும் பொதுவான பெயர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாளரும் பொதுவான பெயர் தான். ஆனால் ஒவ்வொரு பெயரையும் ஒவ்வொரு சமூகம் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இது மற்றவங்க உரிமை கொண்டாடுற இடத்துல தான் சிக்கல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர் என்பது ஒரு சாதி பெயராக அரசனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யும் பொழுது நாம் போட முடியாது. நாடார் என்பது இன்னைக்கு வந்து அன்றைய சொல்லப்பட்ட சாணார் என்ற பெயர் வந்து நாடாராக மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாடார்னு யாரும் போட முடியாது. அதை மாதிரி வந்து இன்னைக்கு நாயக்கர், முதலியார், சேர்வை இது போன்ற பட்டங்கள்லாம் வந்து இன்னைக்கு எல்லா சமூகத்திற்கும் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சமூகத்திற்கான குறிப்பிட்ட பேர் அவங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து அரசு பதிவேட்டில் இருக்குது அப்படின்னா நான் போட்டால் தப்பு. இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த என்ன திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு இந்த மண்ணில் கோலச்சியதோ அன்று முதல் தென் தமிழகத்தில் கொலை வரலாற்று முதல். இந்த வரலாற்று மோசடிக்கு பின்புலமாக உள்ளது இந்த பட்டங்கள். அப்போ இதெல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பகையை கடத்தாமல் இருக்கணும். வரலாற்று மோதல் இருக்காமல் வரலாற்று மோதலை வந்து நம்ம வந்து எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக உலகத்திற்கு பறைசாற்றுகிறோம். தேவர் என்பது சாதி இல்லாத பட்டம் அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னைக்கு தேவர் என்பது அது ஒரு குடிப்பேராக இருக்குது. அது மறவர்கள்லர் இந்த முக்குளத்தூர்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கான குடிப்பேராக இருக்குன்னு சொல்லுங்க. பகிரங்கமாக இந்த இடத்துல வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அவங்க தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை அரசர்களும் பயன்படுத்தக்கூடிய அத்தனை தேசிய இனங்களுக்கும் இருக்குது. இயேசுவே மெய்யான தேவன், தேவரின் குலங்காக்கும் தேவையா யார் முருகையான்னு சொல்லுது, யார் முருகனை சொல்லுது. ஈசனுக்கும் அந்த பேர் இருக்குது. எல்லா மார்க்கத்திற்கும் அந்த பேர் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 வருஷம் அந்த பேரை நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பேர் வரலாற்றில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள கோயில் தளத்தோட வரலாற்றை வந்து சொருவி அந்த லேபிள் அப்படியே ஒட்டி முரண்பாடுகளை உருவாக்குவது அது எவ்வளோ பெரிய மோசடிக்கு வரலாறு. நீங்கள் அதை பேசுங்க, யோசித்து பாருங்கள். நீங்கள் சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை. சுதந்திரம் வந்து சுதந்திர போராட்டம் எல்லாம் அறிஞ்சதேன். வெள்ளைக்காரன் எத்தனை வருஷமாக இருந்திருப்பேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 300 வருஷம் இருந்திருப்பாங்களே. 300 வருஷம் இருந்திருப்பாங்க. குறைஞ்ச வச்சுக்கிறோமே. 300 வருஷம் இந்த வெள்ளைக்காரனை வந்து வெளியேற்றுறீங்க, அது சுதந்திர போராட்டம்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 300 வருஷம் அவன் இருந்திருந்தால் அவனும் விட்டுருக்கணும்ல. இன்றைக்கி இருக்க மலையாளிகளும் கன்னடர்களும் இந்த தெலுங்கர்களும் இந்த மண்ணில் வந்து இன்னொரு இடத்துல மாற்று மொழிக்கு பேசுகிற மக்கள் இந்த இடத்துல இருக்கிற. அப்போ வெள்ளைக்காரனை வெளியேற்றணும், அப்போ அவனும் வெளியேற்றணும்ல. இன்றைக்கி இருக்க விஜயநகர பேரரசு வெளிவந்தவங்களும் எல்லாத்தையும் வெளியேற்றணும்ல. முரண்பாடு என்பது ஒன்றை எடுத்தால் வெள்ளைக்காரனை வெளியேற்றணும், அவன் நம்மளுடைய மண்ணுக்கானவன் இல்லைன்னா அதற்கு முன்பாக இந்த மண்ணுக்கானவன் யார் என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும். தவறுகள் வரலாற்றின் அடிப்படையில் பட்டங்களை வைத்து அதை குடியாக மாற்ற நினைப்பது முற்றிலும் வந்து அதை தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ இந்த யார் பாண்டியர் அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கான காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மீண்டும் மீண்டும் பேசுறது அவசியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இப்போ அண்ணன் இப்போ பாண்டியர் யார் என்பது பேசுகிறதுல தாங்க இங்கே அரசியலே இருக்குங்க. இங்கே அரசியலே இருக்குது. இன்றைக்கி பாளையப்பட்டுகளும் மிட்டா மிராசுகளும் ஜமீன்தார்களும் இன்னைக்கு நில உடைமை சமூகமாக இருக்குது. அப்படின்னா வந்து இந்த இடத்துல தமிழர் தேசிய அரசியலை கையில் எடுக்கும் பொழுது, வரலாறு பேசும் பொழுது, இந்த மண் எப்படி பறிபோனதுன்னு பேசும் பொழுது, இந்த மண் எப்படி பறிபோனதுன்னு பேசும் பொழுது பாண்டியர்களுடைய வீழ்ச்சியை பேசணும். பாண்டியர்களுடைய வீழ்ச்சியை பேசும் பொழுது யார் வீழ்த்தப்பட்டார்கள் என்பதை பேசணும். யார் வீழ்த்தப்பட்டார்கள் என்று பேசும் பொழுது தான் இந்த இடத்துல வரலாறு. ஏன் இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்கிற அறிவியல் சிறந்த பெரியோர்கள், சான்றோர்கள், அறிவுஜீவிகள் யார் பாண்டியர் என்று சொல்லும்போது அது பல்லர்களை சொல்லும் பொழுது அவங்க நழுவி போகிறதுக்கும் அந்த தடுமாற்றத்திற்கும் அவர் உளவியல் சிக்கல். 300-400 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்ட பொய் பிம்பம் உடைகிறது. இன்னைக்கு என்ன சொல்கிறேன், எல்லாம் பாண்டியர்னு சொல்லிட்டு போ, ஒரு சாதியை மட்டும் சொல்லாதங்கிறான். அங்கே தாங்க அரசியலே இருக்குங்க. இன்னைக்கு 80 விழுக்காடு நிலங்கள் இந்த மண்ணில் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா மன்னர்களும் தான் ஆண்டிருக்கிறாங்க. எப்படி ஒரு சாதி மட்டும் உரிமை கொண்டாட முடியும்னு பேசுகிறாங்கல்ல. படைப்பு காலம் தொட்ட சமூகம் யாருன்னு பார்க்கட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் பாண்டியர்னு சொல்கிறாங்களா அவங்களை பூரா வர சொல்லுங்கள். யாரெல்லாம் வர்றாங்க பாண்டியர் வாங்க அப்படின்னு. இன்னைக்கு படைப்பு காலம் தொட்டவன் யாருன்னா 4 பேர். இல்லை படைப்பு காலம்னா இன்னும் நீங்கள் பின்னாடி போங்க, லெமுரி காலம்லாம் போங்க அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. ஆமாம், முத்தமிழ்ச்சங்கம் தென்மதுரை கபாடவரம் முத்தூர் என்பது பாண்டியர்கள் வாழ்ந்த பூமியாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அறிவியலும் நம்புது. 7 தங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பாலை நாடு, 49 நாடுகள் இருந்தால் சொல்லப்படுகிறது. அன்று பாலை என்ற நிலைமை இல்லை. ஒருவன் வந்து வேட்டை சமூகமாக இருந்திருக்கேன், ஒருத்தர் மேய்ச்சல் சமூகம், ஒருத்தர் உழவு சமூகம், ஒருத்தர் மீனவ சமூகம். இதே வரலாறு. இதில் 3 குடிகள் அலைகுடி. உழவன் மட்டுமே வந்து நிலைகுடியாக மாறியான். அந்த நிலைகுடி என்ற இடத்துல தான் வந்து கூடி வாழ்ந்து குடும்பம் உருவாகுது. இன்னும் குடும்பம் என்ற பட்டத்தோட அந்த குடியினுடைய அடையாளமாக இருக்கிறது இந்த பல்லர்கள் தான் இருக்கான்.
ஊருக்கு தலைவன் கொடுமை, நாட்டுக்கு தலைவன் வேந்தன். நெல்மணி சரங்களை கோர்த்து இரும்பு கற்காலத்திற்கு முன்னாடி தலையில் வேய்தல்ங்கிறியான். அதே வேய்தல் வேந்தன் வேந்தனாக சொல்லப்படுது. அதை தொல்காப்பியம் சொல்றது, நான் சொல்லலை. அந்த தொல்காப்பியத்தையும் சொல்கிறேன். மருது நிலத்து பாண்டியர்கள்னு தொல்காப்பியம் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? உழவு காளை, உழவு காளை பாண்டி இது போன்று பார்த்தீங்கன்னா காளையை கட்டி ஏர் பூட்டுவதை கழித்தக சொல்கிறது பாண்டியம் செய்வான் பொருளினும் என்று. அப்போ பாண்டினா காளையை செய்வது, பயிர் தொழில் பாண்டியம் சொல்லுது. பாண்டி பாண்டியம் பாண்டியன்லாம் உழவன் உழவு உழுதல் பல்லு பல்லுதல் பள்ளன். இந்த உழவு பல்லு பாண்டியனை இதை பிரித்து பொருள் சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு பொருள் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் வரலாறு பேசுகிற இடத்துல இன்னைக்கு நாடார் பாண்டியன் தான் சொல்கிறாங்க. நாடார்கள் பாண்டியர் அப்படின்னா நாடார்களோட வேர் எங்கே இருக்குது? வேர் எங்கே இருக்குது? சானார் அப்படின்னா வந்து இன்னைக்கு கல் இறக்கக்கூடிய அந்த தடை பார்த்துருப்பீங்களா, காலை கட்டுறது ஒரு சானார், இதுதான் சானார். அதுக்கு பொருள் அதுதான். நீர் மேலாண்மை, நில மேலாண்மை, அந்த உழவு மேலாண்மை, நெல் வேளாண்மை, பனை வேளாண்மை சொல்லப்படுது. இந்த பனை வேளாளர், இந்த நெல் வேளாண்மை செய்தவனும் இந்த பனை வேளாண்மை செய்தவன் இன்னைக்கு வந்து நாடார்களாக சொல்லப்படுறேன். அதில் தான் செம்மான் கொயவன் கொத்தன் கண்ணன் தட்டச்சன் கைக்கோளம் பூக்காரன் கிணையன் பானாம் பறையன் எல்லாம் இந்த 11 தொழில்கள் இந்த நிலையான குடியிருப்பு பகுதிகள் தான் உருவாகுது. நாடு நகரங்கள் உருவாகுது, கோயில்கள் உருவாகுது, அரசுகள் உருவாகுது. அரசு என்பது உழவனிடமிருந்து தொடக்கங்கிறது. புறநானூறு பாடல். நளியிரு முன்னீர் ஏனியாக மந்தினை கிடைக்கை தன்தமிழ் கிழவன்கிறான். சேர சோழ பாண்டியர் வந்து இந்த அரசனிடமிருந்து இந்த கிழவனிலிருந்து தொடக்கம்டாங்குது. தொல்லியல் துறை இயக்குனர் நடன காசிநாதன், ஐயா நாகசாமி, ஐயா கருணானந்தன், தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர், 2 முறை முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் இந்த தமிழ் மொழி பேசுகிறவரே இல்லை. மேஜர் மகாதேவன் அவர்களுடைய ஆய்வு அறிக்கைகள், டி.கே. வேலுப்பிள்ளை, தேவநாய பாவனர், இலக்குமுத்திரன், சீனிவாச ஐயர், சுப்பிரமணியர், திருவாடுதுறை ஆதினர், கச்சியப்ப முனிவர், வீரமா முனிவர், மேலை நாட்டு அறிஞர் ஒப்பட்டு, யாழ்ப்பாணத்து அறிஞர் நாசி கந்தியாபிள்ளை, நிகண்டு கேரளா நிகண்டுகள், எண்ணற்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மான், உலகத்தினுடைய யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட மானுட வரவியலுக்கான ஒரு அடையாளம் மாச விக்டர் அவர்கள். பல்லர்கள் தான் பாண்டியர் என்பதை உடைத்து பேசியவர். அது மட்டும் இல்லை, இந்த சான்றுகளின் அடிப்படையில் தான் வந்து தலைவர்கள் பேசுவார். இன்னைக்கு அதற்கப்புறம் வந்தது எல்லா குடிகளும். நீங்கள் என்னன்னு தொடர் தியாக பேசும்போது பல்லருங்கிற வார்த்தை இழிவான வார்த்தை கிடையாது, இவங்க தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றது அதுதான் இழிவான வார்த்தை அப்படின்னு குறிப்பிட்றாங்களே. இல்லை, பல்லர் என்பது எந்த இடத்துலையும் நம்ம இழிவாக நம்ம சொல்லலை. இப்போ நான் வந்து குடும்பர், இப்போ என்னோட தெருவிலே வந்து சொந்தக்காரங்களில் பல்லர் இருக்கிறான், ஒருத்தன் கடையர் இருக்கிறான், இப்படி மூப்பன் இருக்கிறான். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து இந்த பள்ளி வன்னியர் சாதி இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே குடியில் இருந்தவங்க. இன்றைக்கி வந்து அவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கிறான், இன்றைக்கி இது தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்குது. இந்த 7 உட்பிரிவு ஒன்றிணைத்து வேந்தன் இந்திரன் தேவேந்திரன் என்பது அரசனுக்கான சொல். இது இங்கிருந்து மருவி வடக்கு போயிருக்கு அந்த சொல். அப்போ வந்து இந்த குலம் தேவேந்திரங்கிறது மருதநில மக்களுடைய தலைவனுடைய பெயர், அவனுடைய குலத்தின் அடையாளம். வேளாளர் என்பது உளவுத்துறையை குறிக்கக்கூடிய சொல். பல்லர் என்பது 7 உட்புறவை ஒன்றிணைத்து இது சொல்லப்பட்டதை தவிர வந்து எந்த சொல்லும் வந்து இழிவான சொல்லுகள்லாம் இல்லை. இப்போ தமிழ் தேசியவாதிகளே என்ன சொல்கிறாங்கன்னா, தேவேந்திர குலம்னு சொல்கிறதா இருக்கட்டும், சத்திரிய குலம்னு சொல்கிறதா இருக்கட்டும், வைசிய குலம்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்ப்பனியத்தின் கீழே வரக்கூடியது, இது வட ஆதிக்கத்தினுடைய ஒரு வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, ஒரு திராவிடத்துக்கு ஒரு பொம்மை வேணும்ல, அதுக்கு அவங்க சொல்கிற கட்டுக்கதை பார்ப்பனியம் சந்திரகுலம், சூரியகுலம், அக்னிகுலம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிற்காலத்தில் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தமிழர்களுடைய வரலாற்றை வரையறை செய்யணும்னா இப்படி சத்திரியன், சந்திரகுலம், சூரியகுலம் இது மற்றும் பார்ப்பனியத்தின் அடையாளம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது எப்படி சொல்லப்படுதுன்னா, சங்க இலக்கியங்களில் வந்து இலக்கணம், இலக்கியம், காப்பியம், கல்வெட்டு, ஓலைச்சுவடி, இதிகாசங்கள், புராணங்கள், இதை தவிர சமகால கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களுடைய திருவிழாக்கள், அறிஞர்களுடைய கூற்று, தொல்லியல் துறையோட கூற்று, இதையெல்லாம் எடுத்து தான் நம்ம பேச முடியும். இப்போ புராணங்கள் நீங்கள் சொல்கிற கூற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இறப்புக்கு பிறகு அது வாழ்வியல் இருக்குது, மெய்யியல், குலம், கோத்திரம் இது எல்லாமே பிராமணியத்தின் வடிவங்கள் தான். அதுதான் என்ன சொல்கிற காலங்களேன். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழ்வியல் என்பது வேறு, அறிவியல் என்பது வேறு, மெய்யியல் என்பது வேறு. வையகத்தில் வாழ்வாங்குவான்போது வானத்தில் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த இறப்புக்கு பிறகு இறைவனுக்கு நிகராக வந்து தமிழர்கள் வந்து தன்னுடைய தலைவனை வந்து தூக்கி கொண்டாடியவர்கள், மண்ணை ஆண்டவர்கள் தான் வந்து இங்கே மன்னர்களாக சொல்லப்படுகிறான், ஆண்டவனாகவும் சொல்லப்படுகிறான். அதில் ஐயா நடன காசிநாதன் அவர்கள் வந்து சொல்லுகிறார் ஒரு வார்த்தையில் வந்து,
மல்லர்களை, மூவேந்தர்களை, மல்லர்களை தவிர்த்து எங்கேயும் தொடர்பு எடுத்து பேச முடியாது. எவரெல்லாம் இங்கே கடவுளாக சொல்லப்படுகிறாரோ அவர்களெல்லாம் நான் குடும்பங்களாக பார்க்க முடியுது. வியப்படுகிறேன். தொல்லியல் துறை இயக்குனர் வியப்படுகிறேங்கிற அவர் வியப்படைகிறத சொல்றாரு. அப்ப இதுல எந்த இடத்துல அரசன், அந்தன, வணிகம், வேளாளன், நீங்க சொல்றது பார்ப்பனியம் சொல்றீங்களா? பார்ப்பான் என்பது சுத்தமான தமிழ் பேருங்க. மருத நிலத்தினுடைய பேர் அது வந்து பார்ப்பான்ங்கிறது. இவங்க வந்து இந்த தமிழர்களுக்குள்ள வந்து பார்ப்பான், அதாவது வந்து ஆரியன் வந்தான், ஆரிய பேய் வந்தது, ஆரியன் வருகிறான், அவன் தான் சுற்றமங்களை உருவாக்கினான், அவன் தான் சகுனி வேலை செய்தான், அவன் தான் மக்களை துண்டாடினா, முற்றிலும் பொய்யுங்க. எந்த ஆரியங்க மக்களை விரட்டி வெட்டினாங்க? அந்த வர்ணாசிரம கொள்கையை உண்டாக்குனாங்க. அதை வந்து உட்காந்து பேச சொல்லுங்க. இல்லாத தத்துவம் திராவிடம் இந்த மண்ணில் வந்து அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு எதிர்வினையாற்றிருப்பாங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லாத தத்துவங்க. அப்ப எதிரியை எப்படி கட்டமைச்சிருக்கான்னு பாருங்களேன். எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நிலப்பரப்பில் உருவான மக்களை ஐயா அம்பேத்கர் அவருடைய ஆய்வறிக்கை இருக்குது. அந்தந்த தேசிய இனங்கள் இந்த மக்களுடைய நிலப்பரப்புகளை வந்து சொந்தம் கொண்டாட வேணும். இந்தியா முழுவதும் தமிழர்கள் தான்டா கொண்டாடணும். இல்லை, நாகர்கள் தான் கொண்டாடணும். நாகர்கள் கூட இடைப்பட்ட காலம்தான். தமிழர்கள் தானே. அம்பேத்கர் அவர்களுடைய ஆய்வு முடிவுகள். அப்போ இந்தியா முழுவதும் வந்து பறந்து இருந்த அந்த மக்கள் இன்னைக்கு சரியா பாருங்க. தெலுங்கு யாரு? அவன் வானத்திலிருந்து அவளுந்தான். ஒரு 1500 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனது அந்த மொழி. கன்னடம் ஒரு 1800, மலையாளம் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாமே தமிழர்களாக தான் இருந்திருப்பான். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த நிலத்திற்கு ஏற்ப வரலாறுகள், வாழ்வியல் மாறும் பொழுது நீங்கள் சொல்கிற சத்திரியர், இந்த இது போன்ற வந்து வடமொழி சொற்கள், இந்த ஸ்ரீ என்ற சொற்கள்லாம் வந்து பறந்து, ஆனால் இன்றைய கல்வெட்டுகள் இன்னைக்கு ஸ்ரீ என்ற சொல்லு, சத்திரியர் என்ற சொல்லலாம் கல்வெட்டுகளில் இருக்குது. தமிழ் கல்வெட்டுகளில் இருக்குது. அதுக்காக நம்ம தூக்கி எறிஞ்சிட முடியாது. புராண கதைகளில் வந்து இன்னைக்கு அரிசியை புடைக்கும் பொழுது இன்னும் கல் இருக்குது. அதை அப்படியே கல்லை தூக்கி போட்டு அரிசியை பயன்படுத்திக்கணும். புராணங்களில் மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் உள்ள கட்டுக்கதைகளும் இருக்குது. அதுக்காக அது பொய் அப்படின்னு முழுமையாக நம்ம தவிர்த்திட முடியாது. இன்றைய இருக்கிற காலகட்டத்தில் அப்போ இன்னைக்கு சத்திரியரோ நீங்கள் சொல்கிற ஸ்ரீ இந்த இது போன்ற வார்த்தைகள்லாம் நீக்கிட்டால் இந்த தமிழ் மன்னர்களுக்கே வந்து இன்னைக்கு தேவர் என்பதும் சத்திரியன் என்பதும் ஸ்ரீ என்பதும் இல்லாத இடமே இல்லாமல் இருக்கு. பிறகு எப்படி நம்ம தூக்கி எறிஞ்சிட முடியுமா? புறக்கணிக்க முடியாத வார்த்தைகள். ஆனால் அதே நேரத்தில் இந்த திராவிட தத்துவம் பூரா பார்ப்பனியம் தான் இவர்கள் காரணம் என்பது கட்டுக்கதை. இப்போ தமிழ் தேசியவாதிகள் தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அகச்சிக்கல்னு சொல்லிட்டு முதல்ல தமிழ் சாதிகள்னு சொன்னீங்க. தமிழ் சாதிகள்னு சில குறிப்பிட்ட சாதிகளை அவங்க தமிழர்கள் கிடையாது அப்படின்னீங்க. இப்போ நீங்கள்லாம் தொடர்ந்து மல்லரும் மறவரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுனீங்க. ஆனால் இப்போ தமிழ் குடிகளுக்குள்ளேயே ஒரு மோதல் போக்க பார்க்க முடியுது. ஒரு முரண்பாடாக இல்லையா? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. இப்போ தமிழர் மீட்புக்குளம் கையில் எடுத்த அந்த மல்லர் மறவர் ஒற்றுமை இன்னும் வருங்காலம் கூட யார் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவ்வளோ விடயங்களை பேசியிருக்கோம். 1957 ஐயா இமானுவேல் சேகரன் படுகொலைக்கு பிறகு வந்து இந்த சமூகம் இன்றைக்கி வந்து தெற்கே தேய்கிறது, வடக்கே வாழ்கிறதுங்கிறான். இன்றைக்கி ஒரு சின்ன நிறுவனம், ஒரு தொழிற்சாலை வைக்கணும் கூட தென் மாவட்டங்களில் யாரும் வர்றதில்லை. புரிஞ்சுங்களா? இப்போ யார் வெட்டுவான்னு தெரியாது, எப்போ நிறுவனங்கள் தீப்பிடிச்சி எரியும் தெரியாது. அப்போ முதலீடு பண்ணுறதுக்கே முதலாளிகள் தயங்கி நிற்கிறதுக்கு காரணம் இது போன்ற சாதிய கொலைகள், சாதிய கலவரங்கள். அடுத்த தலைமுறைக்கு இதை நகர்த்தக்கூடாது என்ற ஒற்றை நோக்கோடு நம்ம மல்லர் மறவர்கள் ஒற்றுமை பேசி வந்தோம். அதே நேரத்தில் சென்ற ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் வந்து திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுவார். அண்ணன் சீமான் அவர்களை வெட்டுப்பட்டவனுக்கும் போகிற, வெட்டப்பட்டவனுக்கும் போகிறவன். அப்போ முத்துராமலிங்க தேவர் குலகாரங்கிறார், அவர் இமானுவேல் சேகரன் கொல்லப்பட்டவருங்கிறார். ஒருத்தனுக்கு போ, 2 பக்கம் ஏன் சால்ரா அடிக்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அவர் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அண்ணன் திருமாவளவன் வந்து பரமக்குடி வரக்கூடாதுன்னு அந்த இடத்துல வந்து பேசும்பொழுது என்ன பேசுவீங்க நீங்கள்? இமானுவேல் சேகரன் முத்துராமலிங்க தேவர் கொல்லப்பட்டாரும்பாங்க. மறுபடியும் இன்னொரு தலைமுறைக்கு அதை கடத்தக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சிறை சென்றேன். அப்போ எங்கெல்லாம் வந்து ஐயா இமானுவேல் சேகரனுடைய கொலையை பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் இடைமறிச்சு பேசும். அப்போல்லாம் அந்த தலைவர்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி பேசுகிற தலைவர்கள்னு பூரா வந்து செந்தில் மலர் கைது பண்ணுறேன், பிடிக்கிறேன், அடிக்கிறேங்கிறாங்கல்ல, இவங்க பூரா வந்து எல்லாமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதே நேரத்தில் அவர் ஐயா இமானுவேல் சேகரன், எனக்கு உள்ளங்கையில் ரத்தம் இருக்குது, உடல் முழுவதும் காயம், நான் பட்டேன், என்னை காலமாக ஒடுக்கியவன் வந்து தன்னை உணர்ந்து என்னோட நட்பு கரம் நீட்டினாத்தே வந்து தமிழ் தேசியம் சாத்தியமாகுமே. அதே அதிகார தோரணையில் வந்து உட்காந்து மறுபடியும் என்னை ஒடுக்கி இந்த இடத்துல திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து நான் அதிகாரம் பண்ணுவேன், ஆட்சி செலுத்துவேன்னா அது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இமானுவேல் சேகரன் சென்ற ஆண்டு முருகன்ஜி ஒருத்தர் உசிலம்பட்டியில் இருக்கார், அவர் வந்து இமானுவேல் சேகரன் முத்துராமலிங்க தேவர் கால் தூசிக்கு போடுவானா சொன்னது. இப்போ செந்தில் மல்லரை கைது பண்ணது இத்தனை பேர் ஆடுறாங்கல்ல, முருகன்ஜியை எத்தனை பேர் கண்டிச்சிங்க? சொல்லுங்க பார்ப்போம். முருகன்ஜி எத்தனை பேர் கண்டிச்சிங்க? ஐயா நாங்கள் இமானுவேல் சேகரன் நினைவேந்தலுக்கு அவரை கூப்பிட்டோமா? நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் சொல்லணும், பிடிச்சா வாங்கலைன்னா இருங்க, அமைதியாக இருங்க.
இதே இது பிஎம்டி மீடியா ஒரு மீடியா ஒன்று இருக்குது, எசக்கிராசா. இல்லை, இசக்கி ராஜா சொல்கிறாரு, நான் வந்து இமானுவேல் சேகரனை தான் சொன்னேன், நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. யாரை சொன்னீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஊரில் யார் இறந்தாலுமே 144 போடுவாங்க, யார் வெட்டுப்பட்டு செத்தாலும் 144 போடுவாங்க. அதாவது முத்துராமலிங்க தேவர் மன்னர், அவருக்கு போடலாம். அப்போ வெட்டுப்பத்து சித்தவனுக்கு போடுறான்னா அந்த இடத்துல யார் இருக்கா? ஒரு பக்கம் பசும்பொண்ணு, ஒரு பக்கம் பரமக்குடிங்க. பரமக்குடிக்கும் பசும்பொண்ணுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாவட்டம். இன்னைக்கு பேசிட்டோங்கிறதுக்காக உன் தலைவன் அவதூறு வருதுங்கிறதுக்காக பிறண்டு பேசக்கூடாது. பிறண்டு பேசக்கூடாது. நான் அப்படி பேசலைன்னு சொல்கிறாரு அவர். அதுதான் சொல்கிறேன்ல, பிறண்டு அது பேசக்கூடாது. அது தப்பு. அது இன்னைக்கு பேசலைன்னா அது வந்து உண்மையாயிருமா? இவங்கெல்லாம் வந்துங்க முழுக்கங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறாரு. சொன்னது அவர் இமானுவேல் சேகரனைத்தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி அவர்களுடைய தலைவர்களுடைய பிம்பங்கள் உடைய போய் தொடர்ந்து சான்றுகள் வெளியே வரும்பொழுது அவங்க சமூகத்தினுடைய நெருக்கடி, அதனால் மாற்றா வந்து அவர் ஒரு அறிக்கையை விடுறாரு, அவ்வளோதான். இதே நேரத்தில் வந்துங்க அவங்க வந்து சமூகத்தை தொடர்ந்து ஒரு இயக்கம், பல்லர்களுக்கு 10 கேள்வி, 5 கேள்வி, 15 கேள்வி, அவர்கள் வந்து உழவராக இருந்தானா, வீரனாக இருந்தானா, அவங்களுக்கு உழைமைச்சொல் இருந்துச்சு, அடிமை அப்படின்னு எல்லா விஷயங்களும் அண்ணன் திருமாரஞ்சியிலேருந்து எல்லார்ட்டையும் நான் பேசுகிறேன். அவங்கள நிப்பாட்ட சொல்லுங்கள், பிரச்சனை பெருசாகுது. மேலே வந்து பல சிக்கல் வரும். திராவிடம் என்ற அதிகாரத்தில் இருப்பது என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நிறைவேற்றினாங்க. ஆப்பநாடு மறவர் சங்கத்துக்கு அந்த கட்டளை இடப்பட்டது. ஆப்பநாடு மறவர் சங்கம் அவங்கள மாதிரி ஆட்களை ஏவி விட்டுச்சு. இதாங்க உண்மை. இல்லை, அந்த சங்கத்துடைய தலைவரே வந்து வழக்கு தொடுத்ததுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, என்கிட்ட கேட்காம யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னு அந்த தலைவரே சொல்கிறாரு. அது வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல. வாபஸ் வாங்க. நானும் என்னங்க, இப்போ தனிநபர் நீங்களும் நானும் வழக்கு தொடுறது வேற, அது வேறங்க. ஒரு சங்கம் அதோட லெட்ரு பேடில் கொடுக்குதுங்க, லெட்ரு பேடில் கொடுக்கு. இல்லை, தலைமையே எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னு. அது எப்படிங்க ஒரு லெட்ரு பேடில் கொடுக்குறது? ஒரு ஆப்பநாடு மறவர் சங்கம் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு மேலே நீடித்து இருக்கக்கூடிய சங்கம் வந்து அதை எப்படிங்க சொல்ல முடியும்? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது ஏற்றுக்கொள்கிற சாராம்சம் இருக்கா? இப்போ தமிழக அரசு கொள்கை முடிவுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்லை, அது நிற்காது. அவங்களோட என்னன்னா, இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஒரு தர்க்கத்தை, அதாவது வந்து ஒரு வாதம் வைக்கும் பொழுது என்ன எதிர்வாதம் வரும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களாங்கிறது புரியலை. இமானுவேல் சேகரன் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை, மக்களுடைய பொது பணம் நீங்கள் எதுக்கு அவருக்கு கொடுக்கணும்? இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை செலவெல்லாம் எதுக்கு? அவங்க பல மாதிரி வந்து கேள்விகளை வச்சு வைக்கிறாங்க. இல்லை, இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் தானே வழக்கு போட்டுருக்காரு. இல்லை, தனிநபர்லாம் கிடையாது, அவங்க சங்கத்தை வழக்கு தொடுத்துருக்கு. இல்லை, அதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு தனிநபர் தானே வழக்கு தொடுத்திருக்காரு, பொதுநல வழக்காக போட்டிருக்காரு. ஆப்பநாடு மறவர் சங்கம் தானே போட்டிருக்கு. இல்லை, இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேட்குறேன். இல்லை, அவங்க இன்னும் போடுவாங்க. நான் சொன்னது ஆப்பநாடு அந்த பிரச்சனைகள் இன்னும் நாளைக்கு வேறு சங்கங்கள் வரலாம், தனிநபர் போடலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது ஆப்பநாடு மறவர் சங்கம். சங்கத்தின் அடிப்படையில் போல, தனிநபர் போகலை. இருக்குது, நம்மகிட்ட சான்று இருக்குது, உங்களுக்கு போட்டு வரேன் நான், சான்று இருக்கு. முதல்லங்க ஒரு தலைவனை பிடிக்கல அப்படின்னா விலகி போயிடணும், யாரும் கொண்டாட வேண்டாம், குறை சொல்லாமல் இருக்கணும்ல, அவதூற பரப்பாமல் இருக்கணும்ல. இந்த இளைய தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னது ஆர்டிஐல தகவல் போட்டு கேட்டோம், அவர் ஆர்மியிலலாம் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்களே. அவர் ஆர்மியில் இல்லை, இருக்கட்டும். இன்றைக்கி கடவுளை யாரும் பார்க்கல. 1957 இமானுவேல் சேகரன் என்ற ஒரு தனிநபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அது உண்மையா? அது இல்லையா? அது உண்மை தானே. ஒரு ஆள் கொல்லப்பட்டார், அது உண்மை. அப்போ அவரை கடவுளாக பார்த்துட்டு போவோமே, உங்களுக்கு எதுக்கு? இன்றைக்கி அவர் இமானுவேல் சேகரன் வந்து அவர் நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டோம், அவங்க இல்லைங்கிறாங்க. அப்போ ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு நம்ம வச்ச தரவுகளுக்கு அவங்களால பதில் கொடுக்க முடிஞ்சா? அது கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் பதில் கொடுக்குறோம். கொடுக்க சொல்லுங்கள். செந்தில் மல்லர் அவர்கள் வந்து ஐயா முத்துராமலிங்க தேவரை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டாருங்கிறாங்க. என்ன பேசினாரு? செந்தில் மல்லர் செஞ்ச தப்பு. அவர் இமானுவேல் சேகரனையும் தான் கீழ்த்தரமாக பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் செஞ்ச ஒரு தப்பு, பிஎம்டி மீடியா ஒருமையில் பேசுனது அவர் செஞ்ச தப்பு. செந்தில் மல்லர் செஞ்ச தப்பு அது ஒன்றுதே. புரிஞ்சுட்டிங்களா? அவர் வந்து 1958 வந்து முதுகுலத்தூள் கலவரம் என்ற நூலில் வந்து தினகரன் மறவரால் எழுதப்பட்டது அந்த நூல். அந்த நூலில் வந்து யார் முத்துராமலிங்க தேவர் யார், கொண்டையங்கோட்டை மறவர்கள் என்பது யாருங்கிறது வரலாறு அவர் எழுதியிருக்கிறாரு. அதை தவிர்த்து அதற்கு முன்பு சேதுபதி செப்பேடு, சேதுபதி வரலாறு, சேதுபதி மெய்கீர்த்தி, அந்த மக்கள் யார், அவர்களுடைய வரலாறு, எங்கிருந்து பாண்டிய நாட்டுகள் வந்தார்கள், 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வரப்பட்ட மக்கள், துகவூர் குற்றத்து குலோத்துங்க நல்லூர் என்ற அலைகுடி மக்கள் முதலில் ஊரை உருவாக்கி அவர்கள் தான் இந்த இடத்துல வர்றாங்க. பிறகு செஞ்சி படையெடுப்பு, தஞ்சை படையெடுப்பு, மதுரை படையெடுப்பு, கயத்தார் வெட்டும்பெருமாள் பாண்டியனை கொண்டையங்கோட்டை மறவர்கள் கொன்றார்கள் என்று தரவுகள் அவங்க தான் எழுதி வச்சுருக்காங்க எல்லாமே. இதை வச்சுருக்கணும் செந்தில் மல்லர். இதை வைக்காமல் பிடிச்சிட்டு பிஎம்டி மீடியாவை திட்டன்னு திட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்கு. தரவுகளை கருத்தியல் அடிப்படையில் நம்ம வைக்கணுங்க. இப்போ அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, இமானுவேல் சேகரனுக்கு வந்து நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டேன் இல்லைன்னு, அவருடைய பிறப்பும் இறப்பும் ஒன்றுதே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை நிறுவட்டும். ஐயா முத்துராமலிங்கத்தோட பிறப்பும் இறப்பும் ஒன்றா நிறுவுங்க.
ரெண்டாவது மரத்தின் வயிற்றில் பிறந்து இஸ்லாமியரோட மார்பில் பால் கொடுத்தவர் நாங்கள். சரி, அதுவும் வந்து ஏஆர் பெருமாள் அவர்கள் முடிசூடா மன்னனும் முத்துராமலிங்க தேவரும் என்ற நூலில் வந்து அப்படி ஒரு வார்த்தையே இல்லைங்கிறாரு. புரிஞ்சுங்களா? அவரோட இமானுவேல் சேகரனுடைய கொலை வழக்கு அவர் மேலே அவ்வளோ அவதூறு வழக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. அது கூட இல்லைன்னு நிறுவ சொல்லுங்க. மூன்றாவதாக வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவர் வந்து தோல்வியே தழுவாத தலைவர் நாங்கள், அதுக்கும் சான்றுகள் கொடுக்கப்பட்டுச்சு. சரி, தேசிய தலைவர் என்று சொல்லப்பட்டது இல்லை, அவர் ஆப்பநாடு மறவர் சங்க தலைவர். கருணாநிதி அவர்கள் மறவர்குல பெருந்தலைவன் அவர் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கும் சான்று கொடுத்தோம். ஐஎன்ஏவுக்கு ஆள் அனுப்பப்பட்டது நாங்கள். ஐஎன்ஏ அதாவது வந்து இப்போ இந்திய பார்வடுப்புலா கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நல்லா புரிஞ்சுங்க 1949 அந்த ஆரம்பி 1939 ஆரம்பிக்குது. 1939 பார்வடுப்புலா கட்சி ஆரம்பிக்கிறது. 1942 ஐஎன்ஏ ஆரம்பிக்கப்படுது. ஐஎன்ஏ பார்வடுப்புலா கட்சி வந்து தடை செய்ய வந்து ஐஎன்ஏவாக மாறுது 42 நல்லா புரிஞ்சுக்கணும். 43 44 ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸில் ஒரு அங்கமாக தான் இருக்கிறாங்க. அவங்க மிதவாதி, அவர் தீவிரவாதி. அவர் வந்து வெளியேறார். வழக்கு சம்மந்தப்பட்ட வந்து பர்மா, சிங்கப்பூர், மலேசியா பகுதிக்கு வெளியேறார். அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ எதனால் அந்த விஷயத்தை சொல்கிறோம்னா, 42 43 44 45 அவர் உள்ளே இருக்கிறார். ஐயா முத்துராமலிங்க தேவர் எந்த சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது அது வேறு இருக்கட்டும். 45 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இறந்தாரா தலைமுறை வானாரங்கிறது யாருக்கும் தெரியாது. அது முடிஞ்சு போன கதை. 46 வந்து முதுகுளத்தூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முத்துராமலிங்க தேவர். அப்போ நேதாஜிக்கு வந்து துரோகம் பண்ணாரா? சொல்லுங்க பார்ப்போம். நேதாஜிக்கு துரோகம் பண்ணாரா? அப்படி இருக்கும் பொழுது ஐஎன்ஏவுக்கு ஆள் அனுப்புனாங்கிறது வந்து சமகாலத்தில் ஒரு தலைவனுக்கு அவருடைய சிறப்பு எவ்வளவோ இருக்கும், அதெல்லாம் பேசட்டும். ஐயா முத்துராமலிங்கத்தோட சிறப்புகளை பேசட்டும், அதில் மாற்று கருத்தில் இல்லை. கமலஹாசனே படத்தில் வச்சிருக்காரு, வெற்றிவேல் வீரவேல்னு இங்கேருந்து போனாங்க அப்படின்னு. எங்கள் திரைப்படத்தில் கட்டமைக்கப்பட்டதானுங்க இன்னைக்கு இவ்வளோ சிக்கலில் இருக்குது பூராமே. 32 கிராமம் கொடுத்தது அப்போ அது உண்மைதானா? இந்த ஐயா நவமணி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு எல்லோ லோட்டஸில் பேசும்பொழுது சொல்கிறாரு, 1983 எம்ஜிஆர் அவர்கள் வந்து யார் வந்து முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளைக்கு நிலங்கள் கொடுத்துன்னு வரும்பொழுது தவசி குடும்பமும் தன்னாசி குடும்பனுடைய பேர் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா, எங்கள் வில்லங்கம் போடும்பொழுது இன்னும் 100 வருஷம் கழிச்சு போடும்பொழுது அந்த பேர் வரத்தையும் செய்யும். சொத்து அவங்ககிட்ட இருக்கா? வயசான காலத்தில் அவருக்கு ஏன் அவ்வளோ தடுமாற்றம், அவ்வளோ தயக்கம், அவ்வளோ உளம்பல் எதுக்கு? உண்மையை சொல்லணுங்க, உண்மையை சொல்லணும். 32 சதுரடியை காட்டுன்னு தான் நம்ம பேசுகிறோம். ஒரு சதுரடி அவருடைய மரபுகள் நம்மகிட்ட தொடர்பில் இருக்காங்க. நான் இதே இடத்துல உட்காந்து பேச சொல்லட்டுமா? எதுவுமே எங்கள்கிட்ட இல்லைன்னு. இது தப்புங்க, இது தப்பு. 1957 வந்த ஐயா இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்படுறாருன்னா காமராஜர் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிறது. காமராஜர் அவர்கள் கொலைக்கு காரணம் என்றால் இவருக்கு முத்துராமலிங்க தேவர் வந்து ஐயா இமானுவேல் சேகரன் படுகொலையில் விடுதலை அடையப்படுறாரு. இமானுவேல் சேகரனை வஞ்சதெல்லாம் உண்மைதேன், அதற்காக கொலை செய்திருக்க மாட்டார். மித்தவங்கெல்லாம் வந்து குற்றவாளியாக வந்து தண்டிக்கப்படுறாங்க. அதையா மேல்முறையீட்டுக்கு ஐயா காமராஜர் அவர்கள் எடுத்துகிட்டு போல. ஆனால் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு அப்பீலுக்கு போச்சுன்னு சொல்கிறாங்களே, அதை சான்று காட்ட சொல்லுங்க. அவங்கள சான்றுகளை காட்ட சொல்லுங்க. முத்துராமலிங்க தேவரை காப்பாற்றுறது ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவருங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகலையே ஒழிய கீழ் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் முதல்வர் எடுத்துகிட்டு போக முடியாதா? உச்ச நீதிமன்றம் போக முடியாதா? சொல்லுங்க பாப்பா. நீங்கள் இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறுங்க. ரெண்டாவது அது ஒரு கொலை வழக்கு, முக்கியமான கொலை வழக்கு. விசாரணைக்கு வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிருக்கும். ஆனால் காமராஜர் தான் அவசரப்படுத்தினாரு, விசாரணையை முடுக்கி விட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்களே. காமராஜர் அவரை பழி வாங்கணும்னா இந்த கொலை வழக்கிலே அவர் தண்டனை ஆகியிருக்கலாம். அவருடைய அரசு தானே, அவருடைய அரசு தாங்க நடந்துச்சு. என்னன்னாலும் நடக்கலாமே, என்னன்னாலும் நடக்கலாம். நடந்துருச்சு. நீதிமன்றம் தானே விசாரிக்க முடியும். அது எப்படி ஒரு மாநில அரசுக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்கிறீங்க? அதான் மேலே கொண்டு போகலாம்ல, மேல்முறையீடு கொண்டு போகலாம்ல. மேல்முறையீடு போச்சுன்னா வந்து ஐயா நவமணி அவர்களை சான்றை காட்ட சொல்லுங்க. மேல்முறையீடு போச்சு, இந்த பாருங்க காமராஜர்லாம் கொண்டு போயிருக்குன்னு காட்ட சொல்லுங்க. அதை முதல்லங்க சான்றுகள் இல்லாமல் பேசுகிறதே நிறுத்தணும். அந்த சமூகம் வந்து முதல்ல வந்து யார் பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து தடுக்க தவறிடுச்சு. ஆனால் அவங்க ஒரு பெரிய பட்டியல் சொல்கிறாங்களே, ஐஎன்ஏக்கு தமிழ்நாட்டில் இந்தந்த கிராமங்கள்ல இருந்து இந்த அட்ரஸ்ல இருந்து போனாங்கன்னு ஒரு பெரிய பட்டியலே நவமணி. இந்தியாவில் உள்ள தேசிய இனங்கள் அத்தனை பேரும் வந்து ஐஎன்ஏவில் இருந்தது உண்மை, அதை மாற்று கருத்து அல்ல. அது அவரும் மறுக்கல. ஆனால் அவர் இங்கே தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறாங்க ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. ஐயா முத்துராமலிங்க தேவர் அனுப்புனார் அப்படிங்கிற சான்றை காட்ட சொல்லுங்க. நானும் பேசுகிறேங்க. இமானுவேல் சேகரன் அங்கே மிலிட்ரிலே இல்லைங்கிறாங்கல்ல, இராணுவத்திலே. ஐஎன்ஏ மாவீரங்கிறது இமானுவேல் சேகரன் எங்களை பொறுத்தளவு 5 ஆண்டு காலம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மறைவுக்கு பிறகு அவர் அப்படியே இங்கே வந்துடுறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. அதே இடத்துல தமிழ் சமூகங்களுக்குள்ள சிக்கல்கள், இந்த முரண்பாடுகள், ஏற்றத்தாழ்வுகள்லாம் வச்சு அவர் ஒடுக்கப்பட்டவர் களம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. புரிஞ்சுங்களா? அப்போ சிறையில் இருக்கிறவர் வந்து முதல்ல வந்து ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு 46.
ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எப்படி ஒரு தீவிரவாதிக்கு அனுப்ப முடியும்? அப்போ காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணாரா? சொல்லுங்க பார்ப்போம். காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணாரா? காங்கிரஸ் இயக்கம் மிதவாத இயக்கங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவிரவாதி அரசோட பார்வையில். அப்போ மறுபடியும் முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது எப்படி அப்போ நேதாஜிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டாரா? நேதாஜி இருக்கிறார், பேசுகிறார், எல்லாம் சொல்கிறார்ல. சொல்லுங்க நீங்க. காங்கிரஸ்குள்ளேயே அன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி நிறைய அணிகள் இருந்துச்சுலாம் சொல்றாங்கல்ல. அணிகள் இருந்துச்சு. அணிகள் இருந்ததை சொல்லுங்க. சான்றுகளை காட்ட சொல்லுங்க. ரொம்ப நீங்கள் ஐயா சொல்கிறாரு தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்பாங்கன்னா போயிருக்கலாம். சான்று அவர் தான் அனுப்புனாருங்கிறத காட்ட சொல்லுங்க. ஆனால் அவர் ஒரு தொண்டு சீட்டு கொடுத்தா போதும், அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா போதும், அவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்தார். அதே போல் அவர் தோல்வி வந்து அன்னைக்கு வந்து வாபஸ் வாங்க முடியாது. அவருக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தர் எங்கேயோ நாமினேஷன் போட்டாங்க, அதுக்கே வந்து 12,000க்கு மேற்பட்ட ஓட்டுகள் வாங்கியிருந்தாரு அப்படி சொல்கிறாங்கல்ல. இன்னைக்கு எதனாலும் பேசலாம். அவருடைய சிறப்புகள் அதிகம் இருக்குது. ஐயாவோட சிறப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த சமூகம் தன்னை அரசியல் நிலைநிறுத்திக் கொள்ளட்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு பிறகு காமராஜர் என்பது சின்ன தலைவர், வஉசி என்பது சின்ன தலைவர், மிச்சம் எல்லா பெரும்படுகு முத்திரையரா அவரும் வந்து சிறு தலைவர் தான். அவருக்கும் வரலாறு இல்லை. மிச்சம் எல்லா தலைவர்களுக்கும் வரலாறு இல்லை. எங்கள் தலைவருக்கு தான் வரலாறு என்பதை முதல்ல வந்து அந்த மிகைப்படுத்தும் நோக்கத்தை அவங்க கைவிடணும். புரிஞ்சுங்களா? ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசட்டும், அதில் மாற்று கருத்து அல்ல. அவருடைய சிறப்புகளை பேசட்டும், மாற்று கருத்து இல்லை. இமானுவேல் சேகரனுக்கு இருக்கா? இமானுவேல் சேகரன் வந்து மிலிட்டரியில் இருந்தாரா? அவருக்கு வந்து வரலாறு இருக்கா? 2 மணி நேரம் வரலாறுன்னு பேசும்பொழுது இன்னைக்கு எல்லாம் இந்த 2 மணி நேரங்கிறது அதுதான் வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் இமானுவேல் சேகருக்குமான சந்திப்பு. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ 2 பேருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. 1957 ஐயா முத்துராமலிங்க தேவர் சாயல்குடி பொதுக்கூட்டத்தில் முடிந்த பிறகு, பொதுக்கூட்டம் நடந்த பிறகு இங்கு பெரும் சாதி கலவரங்கள், இங்கே கடுமையாக மறவர்களால் தாக்கப்படுகிறார்கள் என்று காமராசருக்கு தந்தி அடித்த சான்று நம்மள்ட்ட இருக்கு. முரண்பாடு இருந்ததா வந்து தந்தி அடித்த சான்று இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ காமராஜர் சீஃப் மினிஸ்டர். காமராஜர் முன்னிலையில் இமானுவேல் சேகரன் அந்த கட்சியில் வந்து சேர்றாரு அப்படின்னா அவர் பேசப்படுகிற தலைவராக தானே இருந்திருக்கணும். நீங்கள் பாருங்கள், ஒரு தொண்டன் போய் சேர முடியுமா? பேசப்படுகிற தலைவராக தான் இருந்திருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 ஹவர்ஸ்ங்கிறது இவங்க 2 பேருக்கும் கிளாஸ் டைரெக்டாக முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்ன முத்துராமலிங்க தேவரால் ஐயா இமானுவேல் சேகரனை என்ன திட்டப்பட்டது, என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 11, 1957 இரவு 10:40க்கு அவர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்? அதில் எத்தனை, அதாவது ரொம்ப எல்லாம் பேசலாம். முதல்ல என்ன சொல்கிறேன், எல்லா தலைவர்களுக்கும் ஆராய்ச்சி செய்கிறதை விடணும். இவ்வளவு விஷயங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி நம்ம பேசணுமா? கேட்குறாங்க பதிலுக்கு. ஏன் பேசுறீங்கன்னு ஏங்க, நான் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு செந்தில் மல்லர் தன் தலைவனை வந்து தரைக்குறைவாக பேசிட்டான்னு எல்லா மாவட்டத்திலும் பேசுகிற அந்த தலைவர்கள் முத்துராமலிங்க தேவர் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள கட்டுக்கதைகளை வந்து அடுக்கடுக்காக வைக்கும்பொழுது ஒருத்தர் கூட வந்து பதில் சொல்லலைங்க. என்னங்க காரணம்? அது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவங்க என்ன சொல்லி வராங்க? எங்கள் தலைவர்னா எங்கள் தலைவர் யாரும் பேசக்கூடாது, நாங்கள் செய்கிறதையும் சட்டம், நாங்கள் சொல்கிறதையும் வரலாறு, அதை நீ பேசுங்கிறாங்க. அதை தாங்க பேசுகிறாங்க. ஏன் அந்த கோயிலில், காசி விஸ்வநாதர் கோயிலில் தேவருங்கிற பட்டத்தை வச்சு முழுமையாக வந்து அது ஒரு திருவிழாவே நிறுத்தினாங்களே, ஏன் அவங்க பேச வேண்டியதானே? அது பட்டம்டா, அந்த பட்டத்தை வச்சு நீ வரலாறு பேச. ஏன் மறவர் கல்லர்னு போடு, மறவர் தேவர்னு போடு, கள்ளத்தேவர்னு போடு, முக்குளத்து தேவர், எந்த தேவரை போட்டுக்கோங்க. அதுக்காண்டி ஒரு வரலாறு 3000 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வரலாறை வந்து மறுச்சு அந்த திருவிழாவை நிறுத்துறாங்களேங்க. அது யாராவது அவங்க தலைவர்கள் கண்டிச்சாங்களாங்க? கல்கத்தாவிலேயே வந்து முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுறாங்க. அங்கே குழந்தைகளுக்கு முத்துராமலிங்க தேவர்னு பேர் சுட்டுறாங்க. சான்றுகளை சொல்லுங்க. ஐயா நவமணி அவர்கள் வந்து வயசானவர், 80 வயசை தாண்டினவர். அவர் வயசுக்கு வந்து இவ்வளவு பொய் மூட்டைகளை வந்து அவுத்து விடக்கூடாது. ஏதாவது ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இங்கே இருக்குன்னு அதை காட்ட சான்றுகளை பேச சொல்லுங்க. நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க, நான் பேசுகிறேங்க. அவர் வரலாறு நான் பேசுகிறேங்க. ஆனால் கல்கத்தாவிலேயே முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுறாங்க. அவர் ஒரு தேசிய தலைவர். கல்கத்தாவில் அவருடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அருங்காட்சியகம் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளாம் எல்லாம் இதற்கு முன்னாடி எல்லா தலைவர்களுடைய வரலாறும் தெரியாமல் இல்லை. ஐயா முத்துராமலிங்க தேவர் வரலாறுகளும் படித்த வந்து முடிஞ்சது. எல்லாம் அமைதியாக இருந்தோம், கடந்து போவோம். இன்னைக்கு அவங்களாத்த இவ்வளோ விஷயங்களை பேச வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு இருக்க வலைதள காலங்களில் மீண்டும் வந்து தேவேந்திர குல வேளாளர்களை அடக்கி ஒடுக்கி கொலை செய்து மீண்டும் அதிகாரத்தில் உட்கார வச்சுருவோம், திராவிட கட்சியில் வந்து நிறுத்தி வைப்போம்னா அது அவங்களுடைய அறியாமை. இதில் இப்போ தீபக் பாண்டியன் படுகொலைக்கு பழி வாங்குவோம், அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம், இப்படி சில இளைஞர்கள் பதிவு போடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஜனவரி 11 இந்த பதிவு எடுத்துகிட்டு இருக்கிறோம். சில நாட்கள் கழித்து வெளியிடுவோம். நேற்றைக்கு பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைவு நாள். பசுபதி பாண்டியனை தமிழ் தேசிய போராளின்னு எப்படி சொல்லலாம்? இப்படி பல்வேறு கேள்விகள் வைக்கிறாங்கல்ல. இப்போ இது 2 தினங்களுக்கு முன்பாக கூட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் எல்லா தலைவர்களும் கலந்துருக்காங்க, நானும் கலந்துருக்கேன். இமானுவேல் சேகரனுடைய படுகொலை அதை மீண்டும் தூசி தட்டுவதற்கான சட்டத்தில் எங்கேயாவது இடம் இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுது. ஐயா முத்துராமலிங்க தேவர் மீண்டும் நம்ம உண்மை நிலை என்னென்னு மக்கள்கிட்ட காட்டணுங்க. அதுவும் நம்ம தடுத்து நிறுத்தணும். வேண்டான்னு வேணாம், அதை விடு,
அதை கடந்து போவோம். சட்டத்தில் இடம் இருக்கான்னு பெரிய வழக்கறிஞர் பேசுகிறாங்க, அது எதுக்கு மூடி மறைக்கணும், அதை பேசுவோம். அப்பயும் நாங்கள் கடந்து போனோம். புரிஞ்சுங்களா? அதே நேரத்தில் ஆனால் அவருக்கு தொடர்பில் காவேரி விடுதலை செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. விடுதலை நான் செய்ய அதுக்குள்ள விரிவாக போக விரும்பலை, இருந்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. கிழவன்மணி படுகொலை உங்களுக்கு தெரியும், கோபாலசாமி நாயுடு தான் கொண்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பெரியார் அவர்கள் வந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடு சந்திக்க மறுத்தாருன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் பொய். கோபாலசாமி நாயுடால் வந்து 44 பேர் கொல்லப்பட்டாங்கிறது உலகத்திற்கு தெரியும். ஆனால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்டார். ஒரு கொலையில் ஒருத்தர் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டாலும் தகுந்த ஆதாரங்கள் சாட்சியங்கள் இல்லாமல் தவிர வந்து சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதில் சட்டம் வந்து சரியாக நிற்குது. புரிஞ்சுங்களா? நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிண்ணே.